ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அரிசி மாவை வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வறுக்காத மாவு, அதனால் இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொட்டி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மாவு லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் வேற ஒரு தட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயை ஒரு கப் அளவு ரைஸ் ஃப்ளோர்னா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கொதிக்க விடணும். இப்போ அதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதில் லைட்டாக ஆயில், சமையல் வைக்கிற ஆயிலும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் விட்டு கிண்டி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கை விடாமல் கெட்டிப்படாமல் மாவெல்லாம் வெந்து வளர மாதிரி கிண்டிக்கணும். இது கிண்டக்குள்ள மட்டும் கொஞ்சம் பார்த்து கிண்டணும், ஏன்னா அது மாவு நமக்கு நல்லா வரும். விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாவெல்லாம் நல்லா ஈரப்பதம் படாத மாதிரி நல்லா கிளறணும். கொஞ்சம் கை வலிக்கும், நல்லா கிளறி விட்டால் எல்லா மாவும் ஈவனாக வேகணும். அதுக்காக தான் கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி லைட்டாக வார்ம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுருங்க. அவ்வளோ. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அந்த லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கக்குள்ளே கையில் தண்ணி தொட்டு இதை நல்லா இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி தொட்டு தொட்டு குடிங்க. இதில் உங்களுக்கு யார் மேலே போகிறப்போ அவ்வளோ நினச்சி நல்லா போட்டு பிசைங்க. நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே அரிசி மாவை டிப் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி தேய்த்தி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப்னா ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே சுட்டு எடுத்தீங்கன்னு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிக்கன் கிரேவி ஒரு பாயா எல்லா காம்பினேஷன் சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் செஞ்சாச்சு. நல்லா சாஃப்டா பஞ்சு போல வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.